பயப்படாதீங்க அத்தை. என்னடா அர்ஜுன், நேரமே சரியில்லை. நீ போனாதான் பவியை காப்பாற்ற முடியும்னு நினைச்சா இந்த நேரம் பார்த்து அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சே. நான் வேணும்னா கோயிலுக்கு போனவங்களுக்கு ஃபோன் போட்டு உடனே திரும்பி வர சொல்லட்டுமாடா? வேணாண்டா, அவசரப்படாத. முதல்ல டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்போம். எனக்கு தெரிஞ்சு பெருசா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால நீ கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்து அம்மாவை பாத்துக்கலாம்டா. நான் போய் எப்படியாவது ஜேபியை கண்டுபிடிச்சிருவேன். டாக்டர், என்னாச்சு டாக்டர்? அம்மாவுக்கு ஒன்றும் இல்லையே? மைல்டா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது அட்டாக் வந்திருக்கா? இல்லை டாக்டர், இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தாங்க. இன்னைக்கு தான் உடம்புக்கு முடியலன்னு சொன்னாங்க. வயசாயிருச்சுல்ல, இப்போல்லாம் ஹார்ட் அட்டாக் வர்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் டாக்டர்? உடனே ஆஞ்சியோ பண்ணணும் அர்ஜுன். அப்பதான் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதா வேண்டாமான்ற டிசிஷனுக்கே வர முடியும். என்ன டாக்டர், சர்ஜரி அது இதுன்னு பயமுறுத்துறீங்களே? இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. முதல்ல ஆஞ்சியோ பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் அவங்க அப்சர்வேஷன்லேயே இருக்கட்டும். அவங்களுக்கு திடீர்னு அட்டாக் வந்ததுனால ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதனால அவங்க கூடவே இருந்து தைரியம் சொல்லுங்க. நந்து வாடா. அர்ஜுன், டாக்டர் என்னப்பா சொன்னாரு? அம்மாக்கு என்னப்பா பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க பயப்படாதீங்க. இல்ல, நீ போய் சொல்ற. எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. ஐயோ அத்தை, உங்களுக்கு பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. மைல்டா ஒரு ஹார்ட் அட்டாக் தான். என்னது, ஹார்ட் அட்டாக்கா? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அப்படின்னா அம்மா சாக போறேனா அர்ஜுன்? டேய், முதல்ல கோயிலுக்கு போனவங்களுக்கு போனை போட்டு விஷயத்த சொல்றா. போடா. மா, அவன் சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லம்மா. டாக்டர் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு.